அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன். இப்போ நம்ம வாங்க வீடியோவில் போகலாமா? நம்ம இன்றைக்கி டிப்புலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாழைப்பழ போண்டா பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் டிப்புலுக்கு போகலாம். சரியா? கிச்சனை டவல் இல்லாமல் எப்படி துடைக்கலாங்கிற டிப்பு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடியோ பாருங்கள். இப்போ 3 வாழைப்பழம் 2 வாழைப்பழம் எடுத்துக்கிறேங்க. எடுத்து நல்லா நச்சுக்கிறேங்க. பேரனே இது எல்லா வேலையுமே பார்க்குறாரு. அவர் தான் செய்கிறேன்னு சொன்னார். அவர் தான் கேட்டார் வாழைப்பழ போண்டா. அவருக்கான தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். ஆனால் அவரே ஹெல்ப் பண்ணுறாரு. இதுக்கு கொஞ்சம் ஆப்பச்சோடா ஒரு 3 வாழைப்பழம், முட்டை வேணுண்டா போடுங்க, இல்லைண்டா வேண்டாம். சரியா? அதுக்கப்புறம் ஈஸ்ட்டு கொஞ்சோன்னு போடுங்க. ஈஸ்ட் இருந்தால் போடுங்க, இல்லைண்டா பரவாயில்ல. ஈஸ்ட்டு போட்டு நல்லா சாஃப்டாக வரும். ஆப்பச்சோடா 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கோம். ஈஸ்ட் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கிறோம். சீனி 4 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கிறோம். 2 வாழைப்பழம் போட்டிருக்கிறோம். வாழைப்பழம் கொஞ்சம் கனிஞ்ச பழமாக பார்த்துக்கிறங்க. மாவு ஒரு 200 கிராம் மாவை போடுங்க, இல்லைன்னா 150 கிராம் மாவை போடுங்கப்பா. 1/4 கப்பு தண்ணி போட்டிருக்குறோம். அதுதான் அளவு. நீங்கள் போட்டு நல்லா கிண்டிடுங்க. கிண்டிட்டு கடைசியில் ஏலக்காய் தூளையும் போட்டு நல்லா கிண்டி ஒரு 2 நிமிஷம் அது ஊறட்டும். அது ஊறிக்கிட்டு இருக்கலே ஒரு டீயை போய் போட்டுருவோம். கிராம்பு, ஏலக்காய், பட்டை எடுத்துக்கிறேங்க. இஞ்சி நல்லா ஒரு துண்டு எடுத்துக்கிறேங்களா, ஒரு விரல் தண்டி உள்ள துண்டு எடுத்துக்கிறேங்க. நல்லா தண்ணியை கொதிச்சுக்கிட்டு இருக்கலே இந்த இதெல்லாம் போடுங்க. அதுக்கப்புறம் ஏலக்காய் இஞ்சியும் நல்லா தட்டி போடுங்க. அப்புறம் டீ தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேங்க. இது 3 கிளாஸுக்கு உள்ளது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் டீ கொஞ்சம் உங்களுக்கு நல்லா திக்காக வேண்டாம், இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேங்க. அப்புறம் வெல்லம், இனிப்பு உங்களுக்கு தக்கன வெள்ளைக்கட்டி, நான் இன்றைக்கி வெள்ளைக்கட்டி போடுறேன், போட்டுக்கிறேங்க. அதுக்கப்புறம் இப்போ இது பொரிக்க ரெடி ஆயிடுச்சு. இப்போ போண்டா பொரிக்கலாம். எண்ணெயை சுடு பண்ணி நீங்கள் போண்டா போட்டுருங்களா. நல்லா புஷ்ண்டு நல்லா கடையில் மாதிரி வரும். சைஸ் உங்களுக்கு தக்கன போடுங்க. பேரன் இப்போ கேக்குக்கு நம்மளுக்கு மாவு பிணைஞ்சு கொடுப்பாரு, கேக்குக்கு மாவு அடித்து கொடுப்பாரு, முட்டை அடித்து கொடுப்பாரு, வட்டலப்பத்துக்கு போண்டாவுக்கு மாவு பிணைஞ்சு கொடுப்பாரு. எல்லா வேலையும் நல்லா சூப்பராக பண்ணுறாரு. இன்னும் அவரை கட்டிங் பண்ண விடலை. அப்புறம் எண்ணெய்க்கில் விடலைப்பா. இன்னும் அடுப்புக்குள்ளே நான் விடலை. மற்ற வேலையெல்லாம் க்ளீனிங் பண்ணுறது எல்லா வேலையுமே நல்லா செய்கிறாரு. அப்புறம் பால் ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். இது காய்ச்சின பால் தான். சரியா? மாவு பால் தான். காய்ச்சின பாலுங்கிறதோட மாவு பால், அவ்வளோதான். நல்லா சீக்கிரமாக கொதிச்சிருச்சு. அவ்வளோதான். சிறுதியில் வச்சு அது லேசாக டீ இது இறங்கின பிறகு அடுப்பு அடைச்சிடும். ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது, டீ கசந்துடும். அதை பார்த்துக்குறேங்க. இப்போ நம்மளே போண்டாவும் ரெடி ஆகிடுச்சு. ஏற்கனவே ஒரு கோலியில் போட்டு எடுத்து வச்சாச்சு. சரியா? ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. இப்போ டீ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை போட்டுட்டு அப்படியே போய் ஃபில்டர் பண்ணி டீயை வடிகட்டி போட்டு பொறிக்க கொடுத்தோம் அப்படின்னா சுட சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும். எண்ணெய் இறங்குறது, எண்ணெய்க்கு மட்டும் நீங்கள் லேசாக டிஷ்ஷுவை கீழே வச்சு மேலே போட்டுருங்க. அப்போ தான் அந்த எண்ணெய் அதில் இது பண்ணிடும். லேசாக எண்ணெய் இருந்தால் இப்போ நேரம் எப்போவுமே நம்ம எண்ணெய் பலகாரம் பொரிக்கையில் கீழே ஒரு டிஷ்யூ பேப்பரை போட்டு வச்சுருங்கப்பா. ஓகேயா? இந்த அளவுக்கு நம்மளுக்கு 3 சட்டி வந்துச்சு. 3 தடவை இந்த மாதிரி பொரிச்சு எடுத்தேன். இது தாராளமாக 6 பேருக்கு தாராளமாக போதும். இந்த அளவை நீங்களும் செய்யுங்க. முட்டை வேண்டாம் மட்டும் போடுங்க, இல்லைண்டா பரவாயில்ல, போட வேண்டாம். இதில் முட்டை எக்ஸ்ட்ரா நான் போட்டிருக்கிறேன். முட்டை வேணாட்டா ஸ்கிப் பண்ணுங்க. சில பேருக்கு முட்டை பிடிக்காது, சில பேர் சாப்பிட மாட்டீங்க. ஆனால் முட்டை வாடை எதுவுமே வராது. நல்லா பவுல் பார்த்திங்கன்னா அப்படியே மினுண்டு அழகாக இருக்குன்னு. இந்த மாதிரி நல்லா பொன் நிறமாக அப்படியே கோல்டு கலரில் நல்லா அழகாக அப்படியே எடுத்துருங்கப்பா. ரொம்ப கறக்க வச்சிடாமல் எடுத்துருங்க. சரியா? ஆனால் உள்ளுக்குள்ளே மட்டும் வெந்திருக்கணும். இப்போ டீயும் ஃபில்டர் பண்ணி ரெடி ஆயிடுச்சுப்பா. எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த டிப்புல போகலாமா? அடுப்பு துடைக்க துணி வேண்டாம் அப்படிங்கிற ஒரு இது நம்ம பார்க்க போகிறோம். அப்போ எதை வச்சு துடைக்க போகிறோம்? துணி இல்லாமல் இந்த பொருளை வச்சு தான் துடைக்க போகிறோம். இது ரோலாகவும் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். சரியா? பேபிக்கு தனியாக இருக்கும், மோத்துக்கு தனியாக இருக்கும், கிச்சனுக்கு தனியாக இருக்கும். இதை நிறைய பொருள்களை வச்சு நம்ம இதை வச்சு துடைக்கலாம். நான் வாங்கியிருக்கிறது இதுதான். டிக்டாக் ஷாப்பில் வாங்கினேன். இதுதான் ரொம்ப ஃபேமஸாக இங்கே ரொம்ப வைரலாக ஓடிக்கிட்டு இருக்குது. 80 பீசஸ் இருக்கும். இது ரொம்ப நாளைக்கு வரும்ப்பா. இது விளம்பரத்துக்குள்ள வீடியோ இல்லை. நான் யூஸ் பண்ணி பார்த்து நல்லா இருக்கிற பொருளை தான் உங்கள்கிட்ட நான் காட்டிக்கிட்டு இருக்கிறேன். எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாமா? நம்ம அடுப்பு இது இன்றைக்கி சமைச்சாச்சு. இந்த அளவுக்கு அழுக்காக இருக்குது. இதை விட கூடுதலாக அழுக்காக இருக்கும். நம்ம சமைக்கிற பொறுத்து அழுக்காக இருக்கும். இதில் ஒரு 2 கிச்சன் ஒய்ப்ஸ் எடுத்துக்கிறேங்க. புழிஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ டிஷ்யூ பேப்பராக இருந்தால் புழிஞ்சு யூஸ் பண்ண முடியாது. சின்ன துணி மாதிரி ஒரு கர்ச்சிப் மாதிரி தான் இதோட அளவு இருக்கும். ஓகே? இதில் 80 பீசஸ் இருக்கும். ரொம்ப நாளைக்கு வரும்ப்பா. இப்போ ஒரு 3 இது எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வாரம் இது வரும். நீங்கள் புழிஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். காய வைக்கிறது ரொம்ப ஈஸி. அழுக்கு நல்லா சீக்கிரமாக உங்களுக்கு நல்லா எடுக்கக்கூடிய தன்மை இது இருக்கும். நல்லா சின்னதாக இருக்கும், கைக்கு அடக்கமாக இருக்கும். இது அதனால் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதுக்கு தான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் போடுறேன். இப்போ நம்மளும் டிப்புகளுக்கு சில வீடியோவுக்கு காஃபி கட்டுறது என்ன விளம்பர வீடியோவா சொல்லுங்கள்? இது இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? நெட்டில் தட்டி பாருங்களேன், பார்த்து வாங்கிக்கிறேங்க. இது பேபிக்கு உள்ளது இல்லை, கிச்சனுக்கு உள்ளது. முகத்துக்கு தனியாக இருக்கும், பேபிக்கு தனியாக இருக்கும். இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும். 2 பேபிக்கு தனியாக இருக்கும், பேபிக்கு தனியாக 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 இருக்கும். 2 பேபிக்கு தனியாக இருக்கும், பேபிக்கு தனி
இந்த மாதிரி எடுத்து இது நல்லா ஈரமாக தான் இருக்கும், அதில் சோப்பும் லேசாகவே இருக்கும். இது நல்லா இப்படி தொடச்சிட்டினாலே முடிஞ்சு போச்சு. இது மறுநாளைக்கு செய்யும்போது நீங்கள் வந்து இப்போவே தொடச்சி முடிச்சுட்டு அழுக்கா போன பிறகு அதை வந்து ஒரு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் காய போட்டு எடுத்து வச்சுக்கலாம். மறுபடியும் தேவைப்பட்டு நீங்கள் தொடச்சிக்கலாம். அந்த மாதிரி வாஷ் பண்ணி இதை வந்து யூஸ் பண்ணலாம். பிய தொட்டிக்குமே நம்மளுக்கு வந்து ஈரமாக இருக்குது, இருந்தாலும் நம்ம அதை தொடச்சிட்டு மறுபடியும் அதை புழிஞ்சு தான் செய்ய போகிறோம். அதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு லிக்விட் செஞ்சு வச்சுக்கிறோங்கப்பா. ஷாம்புவாக இருந்தாலும் சரி, டூத் பேஸ்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா டிஷ் வாஷிங் லிக்விடாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு இதை கொஞ்சமாக போட்டு நல்லா தண்ணியில் கலந்து வச்சுக்கிறோங்க. இதை நல்லா தொளிச்சு விட்டுட்டு துணிக்கு பதிலாக தான் நீங்கள் அதை இந்த கிச்சன் டவலை யூஸ் பண்ணுறீங்க. கிச்சனோடைய துணியை யூஸ் பண்ணாமல் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். என்ன இது வந்து ஒரு 3 நாள் 4 நாள் நம்மளுக்கு வரும். 2 வச்சுருந்தீங்க அப்படின்னா ஈஸியாகவே நீங்கள் புழிஞ்சிக்கிறலாம். அந்த டிஷ்ஷுலேருந்து கொஞ்சமாக நம்ம செஞ்சு வச்ச லிக்விட் இருக்குல்ல, அது ஒன்றுமே இல்லை, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஷாம்பு போட்டு தண்ணி ஊற்றி கலந்து வச்சுருக்கிறேன், அவ்வளோதான். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கிறேன். சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன். இப்போ ஒரு பேக்கெட்டில் வந்து அரை பேக்கெட் மட்டும் போட்டு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி போட்டு நல்லா தொடச்சிட்டு மறுபடியும் நல்லா புழிஞ்சு மறுபடியும் இன்னொரு தடவை தொடச்சி விட்ற வேண்டியது. இந்த மாதிரி சாதாரண தண்ணியில் இப்படி புழிஞ்சினாலே உங்கள் அழுக்கு நல்லாவே வந்துடும். எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு பார்த்தீங்களா, நல்லாவே வந்துடும். அப்புறம் மறுபடியும் இன்னொரு தடவை எடுத்து புழிஞ்சிட்டீங்கன்னா உங்களோட டேபிள் டாப்பு, உங்களோட கேஸ் ஸ்டவ்வு, அப்புறம் கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பொருள்களுமே உங்களுக்கு நல்லா சுத்தமாக க்ளீனாக போயிடும். துணிக்கு பதிலாக நீங்கள் இதை யூஸ் பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஓகே, துணியை வந்து நம்ம வந்து காய வைக்கிறது லேட் ஆகும், அதே நேரத்தில் நம்ம வாஷ் பண்ணுறதுக்கும் சிரமமாக இருக்கும். இது வந்து ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு அழுக்கு வெளியாயிரும். அது பிஞ்சு போச்சுன்னா தூக்கி போட்டுட்டு வேறு 2 எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு நம்ம வந்து 2லேருந்து 3 யூஸ் பண்ணலாம். அந்த 3 வந்து உங்களுக்கு ஒரு 10 நாளைக்கு வரும், ஒரு வாரத்துக்கு வரும்ப்பா இது துடைக்கிறதுக்கு. நம்ம வந்து டிஷ்யூ பேப்பரில் வந்து தண்ணி ஊற்றி நம்ம எதுவும் போட்டு துடைச்சோம் அப்படின்னா நம்ம டிஷ்யூ பேப்பர் பிஞ்சிரும்ல, இது வந்து பிய்யாது. இது கிச்சனுக்குண்டு அவங்க வந்து தயாரிக்கப்பட்டது. எல்லா இடமே நீங்கள் துடைக்கலாம் அந்த ஒரு இதை வச்சு. என்ன ஏதாவது உங்களுக்கு வந்து அழுக்கு போகிறதுக்கு ஏதாவது டிஷ் வாஷிங் லிக்விட்டில் கொஞ்சமாக கலந்து வச்சுக்கிறலாம், ஷாம்பு கலந்து வச்சுக்கிறலாம், கோல்கட்டு பேஸ்ட்டு கலந்து வச்சுக்கிறலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிளீனர் வந்து நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டு அது லேசாக அதில் வந்து தொளிச்சு விட்டோ இல்லை அதில் கொஞ்சமாக தண்ணியில் புழிஞ்சோ நீங்கள் வந்து தொடச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா நீட்டாயிரும். அழுக்காக போயிடும். அதே நேரத்தில் உங்களுக்கு வாஷ் பண்ணவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஒரு நல்ல ஒரு இது வாங்கி வச்சுக்கிறேங்க. 80 பீஸ் ஒரு இது இருக்குது. இது நீங்கள் வாங்கினீங்கன்னா ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு வரும்ப்பா. கிட்டத்தட்ட 1 வருஷம் கூட உங்களுக்கு வரும், அவ்வளோதான். ஓகேயா, இப்போ சாதாரண டிஷ்ஷு. இதில் இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக அந்த லிக்விட்டை தண்ணியை போட்டு நம்ம துடைக்கிறோம். துடைச்சி நம்மளுக்கு என்ன செய்யும், தண்ணியை உறிஞ்சும், ஆனால் வந்து பிஞ்சிரும். ஒரு இதுலேயே நம்மளுக்கு என்ன செய்யும், அப்படியே என்ன செய்யும், பிஞ்சிரும். இதை காட்டுறேன் பாருங்களேன், முடிஞ்சிருச்சு. சும்மா நம்ம வந்து துடைக்க கொள்ள, இல்லை தண்ணியை உறிஞ்ச கொள்ள, முகம் துடைக்க, எண்ணெய் வடிகிறது, எண்ணெய் ஜாமானை வந்து எடுத்து வைக்கிறதுக்கு அந்த டிஷ்ஷு ஓகே. இதுதான் வந்து நம்மளுக்கு நல்லா துணி மாதிரியே நல்லாவே வரும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ சாதாரண தண்ணியை வச்சு தான் நான் துடைக்கிறேன். சாதாரண தண்ணியில் புழிஞ்சு தான் துடைக்கிறேன். இப்போ இவ்வளோ அழுக்கு நம்மளுக்கு வந்திருக்கு மேசையில். ஓகே, இப்போ நீங்கள் இதுக்கு என்ன செய்யணும், அந்த கிச்சன் டவலை மறுபடியும் வாஷ் பண்ணிக்கிறேங்க. சும்மா அதே தண்ணி நம்ம ஏற்கனவே துடைச்சோம்ல, வேறு தண்ணி வேணாலும் மாற்றிக்கிறேங்கப்பா. நல்லா லேசாக புழிஞ்சாலே உங்களுக்கு அழுக்கு போயிடும். அதோட நம்ம செஞ்சு வச்ச ஷாம்பு லிக்விட் இருக்குது பாருங்கள், அதை வச்சு நீங்கள் துடைச்சி நான் உங்களுக்கு மறுபடியும் காட்டுறேன் பாருங்களேன். எவ்வளோ அழுக்கு வருதுன்னு பாருங்கள். ஒரு இடத்துலையே நல்லா அழுக்கு வரும்ப்பா. இது நல்லா துடைக்கக்கூடிய தன்மை இருக்கும். ரெண்டாவது வெள்ளை கலரே நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது, உங்களுக்கு அழுக்கு வந்து தெரியும். அதனால் இந்த மாதிரி துடைச்சிட்டு அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதை எப்படி வாஷ் பண்ணணுன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் போட்டிருக்கிறது ஒரு அரை பேக்கெட் ஷாம்புவை போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், 1/2 லிட்டர் தண்ணி. கொஞ்சோன்னு வாஷிங் பவுடர் போடுங்க, கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க, இந்த துணியை போடுங்களேன். போட்ட கையோடய உங்களுக்கு வந்து அழுக்கு வெளியேறும். கொஞ்சம் ஓவரான அழுக்காக இருந்துச்சுன்னா கொஞ்ச நேரம் நீங்கள் ஊற வைக்கணும். இந்த மாதிரி லேசான அழுக்கெல்லாம் உங்களுக்கு போட்ட கையோடய நீங்கள் துணியை புழிஞ்சிடலாம். பாருங்கள், ரொம்ப ஈஸியாகவே இந்த அழுக்கு வந்து வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த கிச்சன் டவலுக்கு இருக்குது. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு இந்த சைடு வந்து காட்டுறேன். அது வந்து வெள்ளைனாலும் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. சாதாரண தண்ணியிலையும் சோப்பு தண்ணியிலையும் போட்டு இது பண்ணிவிட்டு சாதாரண தண்ணியிலையும் புழிஞ்சிருங்க. புளி எவ்வளோ வெள்ளைன்னு போயிடுது பாருங்களேன். ரொம்ப சூப்பராக அழுக்கு வந்து சீக்கிரம் சீக்கிரமாக அது எடுக்கும். சீக்கிரமாக அதில் உள்ள அழுக்கே நல்லா தண்ணியில் வெளியாகிக்கிறோம். இந்த மாதிரி காய வச்சு கரிச்சி மாதிரி மடித்து வச்சுருங்கப்பா. மறுநாளைக்கு உங்களுக்கு தேவைப்பட்டதில்ல மறுபடியும் எடுத்துக்கிறங்க. டெய்லி இதிலேருந்து நீங்கள் எடுக்க வேண்டியதில்லை, அதையே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறலாம். ஓகே, இன்றைக்கி போட்ட பதிவு எந்த அளவுக்கு பயனாக இருக்குன்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அப்படி உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலியை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். பாய், see you.